என்ன இது? அவங்க ட்ரெயினிங்க முடிச்ச மாதிரியே தெரியல. காலையில இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்குள்ள ஏதோ போட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீ ரெடியா சாரா? கம் ஆன், நம்ம பிராக்டீஸ் பண்ண மாதிரியே பண்ணு. அடடா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. என்னால முடியும். நம்ம பிராக்டீஸ் பண்ணதை என்னால சரியா செய்ய முடியும், என்ன நம்பு. ஓகே, திரும்பவும் முயற்சி பண்ணுவோம். ஹேய், நாம நினைச்சது நடந்துருச்சு. நீ ரொம்ப பிரமாதமா பண்ண. அவங்க ரெண்டு பேரும் பிரமாதமா விளையாடுறாங்க. ஆமா, ஆனா எதுக்காக டெல்டோரஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்கறான்? நாளைக்கு நம்ம அவங்கள எதிர்த்து தானே விளையாட போறோம். ஓ, உனக்கு எதுவும் புரியலையா? கொஞ்சம் அங்க நல்லா பாரு. இந்தா. ரொம்ப நன்றி. நீ இன்னும் ரெண்டாவது ஆரம்பிக்கலையா? அப்படின்னா அதையும் தரியா? கண்டிப்பா, நான் படிச்சதுக்கு அப்புறம் தரேன். தேங்க்ஸ் அம்மி. ஆஹா, அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சியா? சாரா, வரியா இல்லையா? நான் இப்ப போயிட்டு வரேன் சாமி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி மறைச்சிட்டு போறாங்க? என்னன்னு தெரியல. சரி வாங்க, போய் மத்தவங்களை தேடுவோம். ஆனா என்ன விஷயம்? சாரா கூட இவ்வளவு நேரம் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்த. போதும், நிறுத்துறியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ஒரே புக்க படிக்கிறோம், அவ்வளவுதான். ஹேய், இதுல அப்படி என்ன இருக்குன்னு பாப்போம். அதை என்கிட்ட கொடு. இருப்பா, டென்ஷன் ஆகாத. நீ உண்மையை சொன்னா நான் இந்த புக்க உனக்கு கொடுக்கறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை என்கிட்ட கொடு. ஹே, டெல்டரோ கூட விளையாடுறதுக்காக எனக்கு ஒரு யோசனை தோணுது. எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு மால்ல டெல்டாரஸோ தி டீமும் மோத போறாங்க. அதுவும் லோயர் லெவல்ல. லூனா தான் இதுக்கான சேலஞ்ச் சொல்லணும். ரெண்டு அணில இருந்து ஒவ்வொரு பொண்ணு அவங்க எதிரணிக்காக விளையாடணும். நான் ஜாராக்கு பதிலா விளையாட போறேன், அவ எனக்கு பதிலா விளையாடணும். இவளுக்கு என்ன ஆச்சு? இதுதான் நீ அப்ப சொன்ன யோசனையா? இதுதான் உங்க ஊர்ல சேலஞ்சா? ஆமா, இதான். இன்னும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டீம்ல விளையாட போறாங்கல்ல, அப்ப போட்டி கலகட்டும். என்னது? நீ யார பத்தி ஒண்ணுமே புரியலையே. ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன சாமி, இந்த யோசனை நல்லா இருக்குல்ல? இந்த போட்டியில நாம எப்படி ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. ஆமாமா, யோசிச்சு பாரு. நாம எல்லாம் கஷ்டப்பட்டு விளையாடிக்கிட்டு இருப்போம், அவங்க ரெண்டு பேரும் ஓரமா உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓ, போது நிறுத்துறியா? ஜாராவும் சாமியும் ஒரு டெக்னிக்க கத்துட்டு இருக்காங்க, அதனால தான் உங்களை விளையாட சொல்றேன். அது உண்மையிலேயே அருமையான டெக்னிக். நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன சொல்ற சாமி? நீ சொல்றதும் சரிதான். ஜரா, லூனா, இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க விளையாட போற டீமுக்கு நீங்க முழு திறமையோட விளையாடணும். கண்டிப்பா சார். இதனால தானே இது எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால்னு சொல்றாங்க. ஓகே, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்படி கத்திட்டு இருக்காங்க, என் கூட சேர்ந்து விளையாடுவாங்களா மாட்டாங்களா? சாரா, நீ என்ன பண்ற? உடனடியா நம்ம டீமுக்கு திரும்ப வா. பால் தான் ஓகேன்னு சொல்லிட்டாருல்ல. சேலஞ்சை ஏத்துக்கலன்னா தோத்து போன மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிதானே பால்? என்ன மன்னிச்சிருங்க गाइस, ஆனா நமக்கு வேற வழியே இல்ல. சரி, இப்ப நம்ம டெக்னிக்க பிராக்டீஸ் பண்ணலாமா? சரி, மால்ல இப்ப எல்லாருக்கும் ஒரு பிராக்டீஸ் செஷன் இருக்கு. லோயர் லெவல்ல போய் பிராக்டீஸ் பண்ணுங்க. டெல்டோரஸ், நீங்க மெயின் லெவலுக்கு போங்க. போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. நாங்க இப்ப போய் பிராக்டீஸ் பண்ணனும். சீக்கிரம் வா சாரா. லூனாவோட யோசனையை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. சமைக்கிறது பிரச்சனையா மாறாம இருந்தா சரி. ஹேய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் வேற மாதிரி பேசுறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பாரு, இவங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சதே உன்னை சும்மா விட மாட்டோம். நல்லது கெட்டதெல்லாம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இப்ப என்னதான் வேணும்? அப்படி ஒண்ணே இல்லன்னு நான் தான் சொல்றேன்ல. ஏன் இப்படி பண்றீங்க? தம்பி, கொஞ்சம் அடக்கி வாசி. உன்னை கவனிச்சிட்டே இருப்போம். எனக்கு வழி விடுங்க, நான் போகணும். அவ்வளவு சுலபமா நாங்க வரோம். ஓடாத. நில்லு, எங்க ஓடுற? எங்க ஓடுற? நில்லு. நீ எங்க ஓனால தப்பிக்க முடியாது. என் தங்கச்சி பின்னாடி போட்டு நீ போன. எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. போதும், நிறுத்துறீங்களா? உங்க தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உனக்கு வேற ஏதாவது எண்ணம் இருந்தது? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அவ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. உங்களை மாதிரி அவளுக்கு முடி நீட்டா இருக்கும். உங்களை மாதிரி முட்டை கண்ணு வேற. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி அவளை பிடிக்கும்? என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஜரா, ஜரா, நான் உன்னை கொஞ்சம் நில்லு. ஓ, உன்னாலதான் எங்க தங்கச்சி அழுதுகிட்டே போறா. அவளை அழ வச்சவங்கள சும்மா விட மாட்டோம். இவனை சும்மா விடாதீங்க. எங்க தங்கச்சி அழ வச்ச முன்ன அவன் தப்பிச்சிட்டான். விடுங்க, அவனை அப்புறமா பாத்துப்போம்.
ஜாரா எங்க இருக்க? ஜாரா நீ எங்க இருக்க? ஜாரா என்ன மன்னிச்சிரு. ஜாரா ஆமா இந்த டெல்டா ரோஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஓகே गाइस வாங்க ஆரம்பிப்போம். சம்மிக்காக நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. ஜாரா 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 என்னாச்சு சம்மி? அது ஒண்ணும் இல்ல சாரா, நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நான் இங்க தான் இருக்கேன். சரி எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப பிராக்டிஸ் ஆரம்பிப்போமா? ஆமா ஆமா எல்லாரும் வந்துட்டாங்க, பிராக்டிஸ் ஆரம்பிப்போம். சமி ஜாராவோட புது டெக்னிக்க பார்க்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஆனா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டீங்களா? சொன்ன நேரத்துக்கு உங்களால வர முடியாதா? 1 மணி நேரமா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரெடியா? ஹே, என்ன தனியா விட்டு நீங்க எங்க போறீங்க? பிராக்டிஸ் பண்ணலையா? நாம லோயர் லெவல்ல பிராக்டிஸ் பண்ணலாம் வா. ஏன்னா நாங்க அந்த சமய கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இவனுங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. காலக்கிட்ட கிரெக். டைமிங் சரியில்லை ஜாரா, இன்னும் வேகமா விளையாடணும். எங்க டீம்ல விளையாட பிடிக்கலனா நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். சில விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒத்திட்டு இருக்க மாட்டேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல, வா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஈனஸ் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பால பாஸ் பண்ணுங்க. ஜாரா நான் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு. உன் அண்ணனுங்களால தான் அப்படி. நீ அப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன் அண்ணனுங்க என்ன ரொம்ப தொல்லை பண்ணாங்க, அதான் அப்படி பேசினேன். நீ என்ன சொல்ற? என்ன ஏமாத்த முயற்சி பண்ணாத. என்ன ஏமாத்துறனா? நீ நம்ப மாட்ட. சரி அதை விடு, பால என்கிட்ட கொடு. எடுத்துக்கோ. வலிக்குது. போதும் நிறுத்துறீங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்றாங்கல. ஹே, இவங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சாராவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணாம ஏன் இப்படி கூட நின்னு உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? கண்டிப்பா அந்த சமி தான் ஏதாவது பண்ணிருப்பான். இருங்க நான் போய் பார்க்கறேன். நில்லுங்க. ஜாரா இப்ப பெரிய பொண்ணு, அவளோட பிரச்சனையை அவளால பாத்துக்க முடியும். இப்ப பிராக்டிஸ் பண்ணலாமா இல்லையா? எங்க தங்கச்சி இப்படியே விட்டுட்டு கண்டிப்பா எங்களால வர முடியாது. அதுவும் அந்த சாமி அப்படி பேசினதுக்கு அப்புறம் அவனை சும்மாவே விட முடியாது. சம்மிக்கும் அவளுக்கு பிரச்சனைனா அவளோட பிரச்சனையை அவளே சால்வ் பண்ணிப்பா. இப்ப தயவு செஞ்சு லோயர் லெவல்ல இருந்து மெயின் லெவலுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுவோமா? இல்லன்னா நாளைக்கு போட்டிக்கு வரல, தோத்ததா ஒத்துக்கோங்க. இதுக்கும் ஜாராக்கும் சம்பந்தம் இல்ல. நாளைக்கு விளையாட போற இடத்துலயே பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும் தான் நாங்க லோயர் லெவலுக்கு போனோம். ஓகே. அடடா. இந்தா. யாரு? உன்னை நான் பார்க்கலன்னு நினைச்சியா? எனக்கு தான் பெரிய கண்ணு இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தேன். லூனா சம்மி சாராவை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாலே, என்ன இது? அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்க கண்டுபிடிச்சாங்கன்னு கூட சொன்னா. இந்த சேலஞ்ச் சரியா வரும்னு எனக்கு தோணல. இது பெரிய பிரச்சனையில முடிய போகுது. இப்போ என்ன பண்றது? வேற ஏதாவது யோசனை இருக்கா நண்பர்களே? அதெல்லாம் நான் போய் வேணும்னே சொல்லல. அதை ஒத்துக்கவே இந்த மாட்டேன். மாதிரி பண்ணாத. நிச்சயமா அதெல்லாம் அப்படி இருக்காது. நான் உன்னை விட மாட்டேன். இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? சமி ஜாரா போதும் நிறுத்துங்க. அடடா, என்ன இது? நீ என்ன பண்ணிருக்கன்னு பாரு. என்ன இங்க கேமராவை உடைச்சிட்டான்? இவனை விட கூடாது. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? அது அவனையே கேளுங்க. நானே சொல்றேன், இவ டெல்டோராவை சேர்ந்தவ. தொட்டதுக்கெல்லாம் இவ கோவப்படுவா, அதான் பிரச்சனையே. இந்த சேலஞ்ச் ரொம்ப மோசமான யோசனை. போதும், வாயை மூடுறியா? ஏய் போதும் நிறுத்துங்க. இந்த போட்டியில நாம ஜெயிக்கணும்னா நீங்க ஒண்ணா விளையாடணும், புரிஞ்சதா? கம் ஆன், 2 பேரும் இப்ப கை கொடுங்க. அப்பாடா. ஏய் பசங்களா, போதும், உங்க சண்டையை நிறுத்துங்க. கவலைப்படாதீங்க பால், அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. உங்க கேமராவை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, இது ஒன்னும் உடையல. சரி செஞ்சிடலாம். அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் சமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போதும் சமி, தயவு செஞ்சு நிறுத்து. என்ன பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? உன்னை நான் விட மாட்டேன். சாமி, நீ என்ன பண்ணிட்டு அவ இருக்க? பண்ணது சரியே இல்ல. அவதான் என்ன மிதிச்சா. நீங்க என்ன சொல்றீங்க? சபா, இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஜரா, இங்க என்ன நடக்குது? சாமி ஏதாவது பண்ணனா? கொஞ்ச நேரத்துக்கு என்ன நிம்மதியா தனியா விடுறீங்களா? முதல் தடவையா இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும்? சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். எங்க போற? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. அடடா, என்ன இது? பிராக்டிஸ் பண்ணாம 2 பேரும் இப்படி போறாங்க. ஒரு சின்ன யோசனை. எனக்கு என்னவோ இந்த போட்டிய பார்க்கிங் ஏரியால விளையாடினா நல்லா இருக்கும். இங்க ஏதாவது பிரச்சனையா? எங்க கேப்டன் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஜாராவும் கோவமா போயிட்டா. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. டீமை பத்தி யோசிக்கவே இல்ல. என்ன நடந்தது? அத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட சேலஞ்சை நான் உருவாக்கி இருக்க கூடாது. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. இப்படி நடக்கும்னு உனக்கு தெரியுமா என்ன? ஆமா ஆமா, இது உன்னோட தப்பெல்லாம் இல்ல. கவலையே படாத. நாளைக்கு மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் வந்து பேசு. அப்ப யாரு தப்புன்னு யோசிக்கலாம். என்னாச்சு ஜோ? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? லூனா நில்லு. சரி, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நான் வேணும்னா சமி கிட்ட பேசி பாக்குறேன். நான் தப்பா பேசிட்டேனா?
எப்படி முடிஞ்சா இத பண்ணு பாப்போம். ஓ அப்படியா? உன்னால இத பண்ண முடியுமான்னு சொல்லிட்டேன். என்னை விட நல்லா பண்ணுவியா? நான் வேணும்னா முயற்சி பண்ணி பாக்குறேன். நாளைக்கு ஒரு போட்டி இருக்கு, அதை நீ மறந்துட்டியா? உனக்கும் சாராக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நான் அவளோட அண்ணனுங்க கிட்ட அவளை பத்தி கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அதை அவ கேட்டுட்டா. எனது நீ அவளை கிண்டல் பண்ணியா? ஒரு பொண்ணை பத்தி எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? நான் ஒன்றும் வேணுனே பண்ணல. சரி, எதுக்காக அப்படி பண்ண? எல்லாரும் தேவையில்லாம எங்களை பத்தி தப்பா பேசினாங்க. உனக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கும் ஒரு காலத்துல இதே பிரச்சனை வந்தது. நீ சொல்றது உண்மையா? ஆமா. நீ எதுக்காக இப்ப வெக்கப்படுற? ஏன் மத்தவங்கள பார்த்து நீ பயப்படணும்? சரி விடு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நான் அவளை பத்தி அப்படி பேசினதுக்கு அப்புறம் சாரா என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ முதல்ல போய் அவகிட்ட பேசிப்பாரு. கண்டிப்பா உன்ன மன்னிப்பா. என்ன நடந்ததுன்னு அவகிட்ட சொல்லு. நம்பிக்கையோட இரு. இது சரி வருமா? கண்டிப்பா. பொறுமையா அவகிட்ட பேசிப்பாரு. நான் பேசினா கேப்பாளா? அது உன்னுடைய திறமை சம்மி. நீ பேசினதை கேட்டு அவ மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதை நீதான் இப்ப சரி பண்ணி ஆகணும். உனக்கு வேற வழியே இல்ல. உண்மையிலேயே நீ அவளை பத்தி என்ன நினைக்கிறேங்கறத அவகிட்ட சொல்லு. சரி, நான் இப்பவே போய் அவளை பார்க்க போறேன். உன் அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹே டாட், சரி உன்னுடைய ஃபுட்வொர்க் நீ எனக்கு கத்து கொடுக்கறியா? சரி, சீக்கிரமா பேசிட்டு வா, பிராக்டீஸ் பண்ணனும். இங்க தான் இருக்கியா? ஜாரா நில்லு. இப்படி ஒரு சேலஞ்ச் சொன்னதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, சரியா? எல்லாம் சொதப்பிடுச்சு. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? எல்லாம் எங்க அண்ணனுங்களால தான். சில நேரத்துல அவனுங்களோட அன்பு தாங்க முடியாது. உன்னை அவங்க தனியாவே விட மாட்டாங்களா? நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஷமிய சுத்தமா பிடிக்கல. இனி அவங்க நிம்மதியா இருக்கலாம். அவங்க நினைச்ச எதுவுமே நடக்க போறது கிடையாது. இது ரொம்ப தப்பு. நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க. நாங்க 2 பேரும் இருக்கும்போது நல்லா தான் பேசிக்கிறோம். ஆனா மத்தவங்க இருக்கும்போது தான் அவன் சுத்தமா பேசுறது இல்ல. யாரோ புது ஆள் மாதிரி என்ன நடத்துறான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? எல்லா பசங்களுமே அப்படிதான். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சரியா? ஆமா, ஆனா அவன் என்ன பத்தி அப்படி பேசினது எனக்கு வருத்தமா இருக்கு. அவனை விடக்கூடாது. டெல் டோரோஸ் ஒரு ஃபேமிலியா நல்லா விளையாடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க தங்கச்சி இல்லாம கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. என்ன சாரா? சரியா சொன்னீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆகணும். இந்த பார்க்கிங் லாட் ரொம்ப ஸ்பெஷலான இடம். இங்க இருக்கிற தடைகளை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. இங்க இருக்கிற பில்லர்ஸ் உபயோகிச்சு நீங்க முன்னிலையில இருக்க முயற்சி பண்ணணும். சொன்னது புரிஞ்சதா? அந்த லிஃப்ட்ஸ் உபயோகிச்சு நீங்க வித்தியாசமா அட்டாக் பண்ணலாம். அவங்கள விட நம்மளுடைய ஃபுட்பால் டெக்னிக் ஒரு படி மேல இருக்கணும். ஓகே. ஒரு டீமா விளையாடணும். இது ரொம்ப முக்கியமான மேட்ச். உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒழுங்கா விளையாடுற வழியை பாருங்க. சரி. இன்னைக்கு பார்க்கிங் லாட்ல மேட்ச் நடக்க போகுது. எலிவேட்டர்ஸ்ல இருக்கிற எஸ்கலேட்டர்ஸ்க்கு நடுவுல தான் கோல் பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம். டெல் டோரோவுடைய கோலை இதோ இங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம். ஆக்சஸ் ரேம்ப் பக்கத்துல அதான் கோல் போஸ்ட். இது எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நாம கடைபிடிக்கணும். பிராக்டிஸ்ல பார்த்தது எதுவும் இங்க நடக்க கூடாது. இதுக்கான மரியாதையை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். எல்லாரும் தயாரா? போட்டி ஆரம்பிக்கலாம். இந்த சார் அப்படி சாரா என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது நீ என் தங்கச்சி அழ வச்சதுக்காக. ஏய் ஜோய், ஜாகிரதா, வந்துகிட்டே இருக்கா. டெல் டோரோ போட்டியில முதல் கோல் அடிச்சாச்சு. இந்த எடுத்துக்கோ எனஸ். சாரா என்கிட்ட பாஸ் பண்ணு. அதுக்கு நீ என்ன தாண்டி தான் போகணும். பாஸ் பண்ணுன்னு சொல்றேன்ல. ரெண்டாவது கோலி அடிச்சாச்சு. இவங்க 2 பேரையும் ஒரே டீம்ல விளையாட விட்டது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கும் ஃபுட்பாலுக்கும் சம்பந்தம் இல்ல. இது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஓ, இந்த பிரச்சனைக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஜாராவோட அண்ணனுங்க தலையிடுறத நிறுத்தினால எல்லாம் சரியாயிடும். யாரும் கவலைப்படாதீங்க, நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த இனஸ் சாமி இந்தா. பாத்து சாரா. ஜாராக்கு பாஸ் பண்ணு. தேவையில்ல. இந்தா. இப்ப அடுத்த கோலம் போட போறேன். டெல் டோரோ 3வது கோல் அடிச்சாச்சு. என்ன அவங்க இன்னைக்கு அதிசயமா பயங்கரமா விளையாடுறாங்க. அவங்க பால் அடிக்காம சம்மியை தான் அடிக்கிறாங்க.
அண்ணன்களா அவங்க தங்கச்சியை பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. என்னது இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க தான் இன்னைக்கு சமைக்கும் ஜாராக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காங்க. ஜாகிரதையா ஆடுங்க டெல்டோரோ, நீங்க கடினமா ஆடக்கூடாது. ஹே சாரா, என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அது என்னன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும், இருந்தாலும் அதை நீயே சொல்லு. என்ன பத்தி நீ என்னன்னு சொல்ல தெரியுமா? எனக்கு பெரிய கண்ணா இருக்கு. இல்ல, என் முடி அசிங்கமாவா இருக்கு. நீ பேசுற எல்லாத்தையுமே நான் கேட்டேன். நான் சும்மா தான் சொன்னேன். நீ பார்க்க அழகா இருக்க. உண்மையாவா? இல்ல சாமி, நீ போய் சொல்ற. இல்ல இல்ல, நான் அவங்களுக்காக தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அப்படி பேசும்போது உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ உண்மையதான் சொல்றியோ? ஆமா. சமி பேசுறது போதும். சரி சாமி, எனக்கு ஒண்ணும் ஆகல, நீ கவலைப்படாத. டெல்டோரோ 4வது கோல் அடிச்சாச்சு. உனக்கு ஒண்ணு அடிபடல? அடடா, அவங்க 4 கோல் அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? ரெஃப்ரி கடைசி விசில் அடிக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மனசை தளர விடாம விளையாடுங்க. நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் போறேன். தம்பி நகரே. கலக்கிட்ட ஜோய். ஹாஃப் டைம். ஜஸ்ட் மிஸ். நல்ல தடுத்த ஜோய். தடுத்ததுக்காக இந்த பரிசு. என்னாச்சு? சாமி, சாமி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பேசுறீங்க? நான் கோல் அடிக்க ட்ரை பண்ணும்போது சாமி தான் நடுவுல வந்தா. இதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அதவன் வேணும்னே பண்ணல. ஹாஃப் டைம் விசில் கேட்கலையா? ரெஃப்ரி தான் அவ்வளவு சத்தமா விசில் அடிச்சாரு. என்ன விசில் அடிச்சாரா? எனக்கு கேட்கலையே. நேரா நீ பேசாம இருக்கறியா? நேத்து நீ அழுதுட்டு இருந்த ஜாரா. அதுக்கு காரணம் இவன் தான். அதனாலதான் இப்படி பண்ணோம். இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். உங்களை உதவிக்கு நான் கூப்பிட்டேனா? நீ அலர்ந்து பாத்துக்கிட்டு எங்களால எப்படி சும்மா இருக்க முடியும்? உன்னை பாதுகாக்க தான் நாங்க இருக்கோம். நீ அலர்து எங்களால பார்க்க முடியாது. எங்களை பார்த்து நீ பெருமைப்படணும். என்னது? நீங்க பண்றதெல்லாம் பார்த்து அவ பெருமைப்படணுமா? என்ன சொல்றீங்க? சாமி, உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? கவலைப்படாதீங்க, லேசா தலை சுத்தம், அவ்வளவுதான். நீ ரொம்ப அழகா இருக்க சாரா. அடேங்கப்பா, தலையில ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்னென்னமோ வளர்ற. இல்ல, உண்மையாதான் சொல்றேன். என் கூட சேர்ந்து விளையாடுறியா? இந்த போட்டியில நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், விட்டு கொடுக்க கூடாது. இத பார் ப்ரூனோ, இது நான் உனக்கு கொடுக்கிற செகண்ட் வார்னிங். அடுத்த தடவை நீ விளையாட முடியாது, போய் உட்கார வேண்டியதுதான். இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரூனோ இப்படி விளையாடினதே இல்ல. என்ன ப்ரூனோ? ஆமா ஆமா, சரியா இந்த சொன்ன. தடவை மன்னிச்சு விட்டுடுறேன், ஆனா அடுத்த தடவை மன்னிக்க மாட்டேன். ஓகே. முதல்ல 4 கோல் அடிச்சு நம்ம டிரா பண்ணி ஆகணும். நம்மளால முடியும். சமய நானும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம். என்ன சொல்ற? செகண்ட் ஹாஃப்க்கு தயாரா இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். எதிரணி கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. எல்லாரும் கவனிங்க, இது என்னோட வாழ்க்கை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால தயவு செஞ்சு இத போட்டியா மட்டும் பாருங்க. தேவையே இல்லாம என்ன மட்டுமே சுத்தி சுத்தி வராதீங்க. நேர்மையா விளையாடி இந்த போட்டியில ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா தான் விளையாட போறோம். ஒன்னா விளையாட போறோம் தானே சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? சூப்பர், அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஓகே, நாங்க ஒத்துக்குறோம். ஆனா பூ மேல ஒரு கண் இருக்கும். இனி நிம்மதியா விளையாடலாம். இவங்க அன்பு தொல்லை தாங்க முடியல. ஆமா, அதேதான். செகண்ட் ஹாஃப்க்கு தயாரா இருக்கும். நாம தான் ஜெயிக்கணும் गाइस. நம்மளால இது முடியும். சரியா சொன்ன. இந்த டெக்னிக்க பாருங்க. தயாரா இரு சாரா. இந்தா, இதை எடுத்துக்க. வாவ், சூப்பர், that அருமையான team ஒரு கோல். கோல் அடிச்சாச்சு. இப்படி விளையாடுங்க கைஸ், கண்டிப்பா நாம ஜெயிக்கலாம். பாலிங்க பாஸ் பண்ணு. நான் விட மாட்டேன். எடுத்துட்டு போ. that team 2வது கோல் அடிச்சாச்சு. அடேங்கப்பா, பிரமாதமா விளையாடுறாங்க. இந்த தடவை அவங்க கோல் அடிக்கவே கூடாது. சீக்கிரம். ஆமா, சரியா சொன்ன. பிடிச்சிட்டேன். பிரமாதம் ஜோய், அசுத்ர. அவங்கள விடாதீங்க, நான் கோல் போட விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். போச்சே. 3வது கோல் அடிச்சாச்சு. நாம இதுக்கு மேல பொறுமையா இருக்கவே கூடாது. இந்த போட்டியில நாம ஜெயிச்சாகணும். சேஸ் பண்ணி தான் எடுத்துக்கோ. 2 நிமிஷம் தான் இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தயாரா
ரெடியா இருக்கேன் சாமி. சீக்கிரமா பாஸ் பண்ணு. கண்டிப்பா கோல் அடிப்பாங்க. ஆமா Come on. Yes. இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை பார்க்காதவங்க இப்ப பாத்துக்கோங்க. கலக்கிட்டீங்க. ரெண்டு டீம் ஈக்குவலா இருக்காங்க. 4க்கு 4 போட்டி முடிஞ்சது. 4 கோலும் செமையா இருந்ததுல. ஆமா, உண்மையிலே கலக்கிட்டீங்க. என்னமோ ஜெயிச்ச மாதிரி குதிக்கிறீங்க. ஆமா, இது நீங்க பேரு சரியாவே tie தானே? விளையாடல. ஆமா நாங்க ஜெயிக்கல. ஆனா டிரா ஆமா, பண்ணதே அது ஜெயிச்ச மாதிரி. தான். இந்த சாரா நீ இத படிச்சு முடிச்சிட்டியா? ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. ஓ நான் சொல்ல மறந்துட்டேன். நீயும் அழகா தான் இருக்க.